வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரகேஷ் கிச்சன் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 1 டீஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணி எப்படி மொறுமொறுன்னு உருளைக்கிழங்கு வறுவல் செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட பிரகேஷ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உருளைக்கிழங்கு 1 டீஸ்பூன் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி கிறிஸ்பியாக பண்ணலான்னு பார்க்கலாங்க. உருளைக்கிழங்கை ஃபஸ்ட்டு தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அது காஞ்சது கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாங்க. அப்புறம் வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்க போட்டு அதையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாங்க. உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நல்லா பிரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் கிளறி விட்டுக்கலாங்க. லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும், ஏன்னா இதில் ஆயில் லெஸ்ஸாக யூஸ் பண்ணுறோம். 1 டீஸ்பூன் ஆயில் மட்டும் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அப்பப்போ 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பிரட்டி மட்டும் விடலாங்க. அடிக்கடி கிளற வேணாங்க. 10 மினிட்ஸ் ஆனதும் தட்டி வச்சுருக்க 2 பூண்டு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு பூண்டு சேர்க்குறதுனால இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குங்க. சில பேர்த்துக்கு பிடிக்கல அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்க வேணாம். அதை விட்டுட்டு கண்டிப்பாக இந்த பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அப்புறம் அது ஃப்ளேவரும் தரும். நல்லா கிளற விட்டுக்கலாங்க. 2 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் தயார்.